கடகம் ராசி நேயர்களின் உங்களுடைய பாசத்தை நிறைய பேர் பயன்படுத்தி இருந்திருப்பாங்க. நீர் ராசியான கடகத்திற்கு அன்புதான் பலமும் பலவீனமாகவே அமைந்திருந்திருக்கும். உங்களது இந்த அதீத பாச குணத்தை ராகு கேதுக்கள் ஆதிக்கம் செலுத்தும் பிற நபர்கள் தங்களுக்கு சாதகமாகவே பயன்படுத்தி கொண்டிருந்திருப்பாங்க. உங்களிடம் கொஞ்சம் அன்பா பேசினா எதையுமே சாதித்து கொள்ளலாம் என்பதை புரிந்து கொண்டு பாச முக்காடு அணிந்து உங்களை நெருங்கியிருந்திருப்பாங்க. அவங்களுடைய போலி பாசத்தை உண்மை என்று நம்பினீங்க. உங்களது நேரமும் உழைப்பும் மற்றும் பணம் என அனைத்துமையும் வாரி வணங்கியிருந்திருப்பீங்க. காரியம் முடிந்ததுமே கறிவேப்பிலையை போல உங்களை தூக்கி எறிந்த போதுதான் அவங்க உங்களுடைய பாசத்தை வெறும் பகடைக்காயாவே பயன்படுத்தி இருந்திருப்பாங்க என்பது உங்களுக்கு புரிந்திருந்திருக்கும். அதாவது உங்களிடம் கொஞ்சம் அன்பா பேசினாலேயுமே எதையும் சாதித்துக் கொள்ளலாம் என்பதை புரிந்து கொண்டுதான் உங்களிடம் பாசம் காடு அணிந்துதான் உங்களை நெருங்கியிருந்திருப்பாங்க. அவங்களுடைய போலி பாசத்தை உண்மைன்னு நம்பி நீங்க உங்களுடைய நேரத்தையும் உழைப்பையும் மற்றும் அனைத்தையுமே வாரி வழங்கி இருந்திருப்பீங்க. காரியம் முடிந்ததுமே கறிவேப்பிலையை போலதான் உங்களை தூக்கி எறிந்து போயிருந்திருப்பாங்க. குழந்தைகளால் ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் ரொம்பவும் இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் புத்திர ஸ்தானத்துல அசுப கிரகங்களுடைய சஞ்சாரம் ஏற்படும் போதுதான் உங்களது வாரிசுகளால மன உளைச்சல்கள் ஏற்பட்டிருந்திருக்கும். அவங்களுடைய கல்வி, எதிர்காலம் அல்லது வேலைவாய்ப்பு குறித்த கவலைகள் ஒரு புறமிக்க அவங்களுடைய பிடிவாத குணமும் உங்களது சொல்ல கேட்காம தன்னிச்சையா இருக்கும் முடிவுகளும் தான் உங்களை நெஞ்ச முருக செஞ்சிருந்திருக்கும். நீங்க அவங்களுடைய நல்வாழ்விற்காக படும் பாடுகளை புரிந்து கொள்ளாம உங்களை எதிரியாவே பார்க்கும் அவங்களுடைய போக்குதான் உங்களை பெரிதுமே காயப்படுத்தி இருந்திருக்கும். பெற்றோரா உங்களது கடமைகளை சரியாக செஞ்சுமே பிள்ளைங்களோட வழியில நிம்மதியற்ற சூழலை சந்திக்க வேண்டியிருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது உங்க வாரிசுகளாலவே உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தி இருந்திருக்கும். அது அவங்களோட கல்வி, எதிர்காலம் அல்லது வேலைவாய்ப்பு குறித்த கவலைகள் ஒரு புறம் இருக்க அவங்களுடைய பிடிவாத குணமும் உங்களது சொல்ல கேட்காம தன்னிச்சையா எடுக்கும் முடிவுகளும் தான் உங்களுடைய நெஞ்சத்தை ஒருகவே செஞ்சிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. நீங்க அவங்களோட நல்வாழ்விற்காக தான் படும் பாடுகளை புரிந்து கொள்ளாம உங்களை எதிரியாவே பார்க்கும் அவங்களோட போக்கு உங்களை பெருசுமையாகவும் பெரிய அளவுல காயப்படுத்தி இருந்திருக்கும் உங்களுக்கு. பெற்றோரின் உடல்நிலை காரணமாகவே உங்களுக்கு சுமைகள் அமைந்திருந்திருக்கும். அதாவது மாத காரகன் சந்திரனின் ராசியான உங்களுக்கு பெற்றோரின் மீது அளவு கடந்து பற்று இருக்கும். 9ஆம் வீடான பித்ருஸ்தானம் மற்றும் 4ஆம் வீடான மாத்ருஸ்தானத்துல ஏற்படும் கிரக பயிற்சிகள் பெற்றோரின் உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தியிருந்திருக்கும். அவங்களுடைய தொடர் மருத்துவ சிகிச்சைகள் அதனால ஏற்பட்ட பெரும் பொருளாதார சுமை மற்றும் அவங்கள கண்ணும் கருத்துமா பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு என அனைத்துமே உங்க தோள்களை விழுந்திருக்கும். மற்ற உடன்பிறப்புகள் தட்டி கழித்த போதெல்லாம் நீங்கள் தனியொரு நின்று அந்த சுமைகளை தாங்கியிருந்திருப்பீங்க. அவங்களுடைய வழியை கண்டு துடித்த உங்களது மனமும் உடலுமே ஓயாம இருந்திருக்கும். உழைத்து களைத்து போயிருந்திருப்பீங்க நீங்கள். அதாவது உங்களுடைய பெற்றோரோட உடல்நல மருத்துவ சிகிச்சைக்காகவும் அதனால் ஏற்பட்ட பெரும் பொருளாதார சுமை தான் மற்றும் அவங்கள கண்ணும் கருத்துமா பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பும் ஏன்னா அனைத்தையும் உங்க தோள்களில் தான் இருந்திருக்கும். மற்ற உடன்பிறப்புகள்லாம் தடுத்து கழித்த போதெல்லாம் நீங்க தனி ஒரு ஆளாவே நின்று அவங்களோட சுமைகளை தாங்கி இருந்திருப்பீங்க. இவை அனைத்துமே உங்கள் கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. கணவன் மனைவி பாசம் அதிக அளவுல பலப்பட போகின்றது. கலத்தர ஸ்தானத்துல ஏற்படும் சுப கிரகங்களுடைய பார்வையும் தம்பதியினருக்கு இடையே விவரிக்க முடியாத அளவிற்கு அன்பையும் அந்யோன்யத்தையும் அதிகரிக்க போகும். கடந்த காலங்கள்ல ஏற்பட்ட மனக்கசப்புகள், சிறிய அளவிலான பிரிவுகள் அனைத்துமே முடிவுக்கு இருவரும் இணைந்து வாழும் நல்வாய்ப்பு அமையப்போகுது. ஒருவருடைய உணர்வுகளை மற்றவர் மதித்து நடப்பதன் மூலமா பாசம் பலப்பட போகுது. தொழில் அல்லது வேலை நிமித்தமா பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர போறீங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து இன்பத்தோடு வாழ்க்கையை நகர்த்துவதால வாழ்க்கையில இனிமையா மாறப்போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய கடந்த காலத்துல ஏற்பட்ட மனக்கசப்பும்
சிறிய அளவிலான பிரிவுகளுமே இப்போது அனைத்துமே முடிவுக்கு வந்து இருவரும் இணைஞ்சு வாழும் நல்வாய்ப்பு அமையப்போகுது. ஒருவருடைய உணர்வை மற்றவர் மதித்து நடப்பதன் மூலியமா பாசமும் பலப்பட போகுது. தொழில் மற்றும் வேலை நிமித்தமா பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர போறீங்க. ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து இன்முகத்தோடு வாழ்க்கையை நகர்த்துவதால உங்களுடைய இல்வாழ்க்கையில இனிமையாத்தான் மாறவே போகின்றது. இனி வரப்போகும் நாட்கள்ல குழந்தைகளோட அன்பு அதிகரிக்க போகின்றது. உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவடைவதால பிள்ளைகளால் குடும்பத்திற்கு பெருமையும் மகிழ்ச்சி தேடித்தர போறாங்க. பிள்ளைகள் உங்க சொல்ல மதித்து நடப்பாங்க மற்றும் உங்களின் கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்வாங்க. அவங்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பு அல்லது திருமண காரியங்கள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களை பெருமைப்பட வைப்பாங்க. குழந்தைகளோட நீங்கள் செலவிடும் நேரங்களும் உங்களுக்குள்ள இருக்கும் மன அழுத்தத்தை குறைச்சி அளவற்ற மகிழ்ச்சியும் பாசத்தையும் அள்ளித்தர போறாங்க. அதாவது உங்களுடைய பிள்ளைகள் உங்களோட சொல்ல மகிழ்ச்சி நடப்பாங்க மற்றும் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொண்டும் அதை கேட்ட தங்களுடைய மாற்றியும் கொள்வாங்க. அவங்களோட கல்வியும் வேலைவாய்ப்பும் அல்லது திருமண காரியங்கள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகின்றது. உங்களோட பெருமைப்பட தான் வைப்பாங்க. குழந்தைகளும் கூட நீங்கள் செலவிடும் நேரங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற மன அழுத்தத்தெல்லாம் குறைக்கப் போகின்றது. வீடு தொடர்பான நல்ல செய்திகள் உங்களுக்கு வரும். சொத்து சேர்க்கை மற்றும் வாகன யோகத்தை குறிக்கும் 4ஆம் வீடு சுபத்துவம் அடைவதால சொந்த வீடு கட்ட வேண்டும் அல்லது வாங்க வேண்டும் என்ற உங்கள் நீண்ட நாள் கனவு நனவாகப் போகின்றது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள், நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடிந்து நல்ல செய்தி சேரப்போகின்றது. புதிய வீடு மாறுதல், வீட்டை புதுப்பித்தல் அல்லது வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டிற்கு குடியேறும் சுப காரியங்கள் தங்கு தடையின்றி நடக்கப் போகின்றது. வீட்டுமனை, வீடு, தோட்டம் தொடர்பான முதலீடுகள் இந்த காலத்துல பெரு லாபத்தையும் உங்களுக்கு தேடித்தரப் போகின்றது. அதாவது நீங்கள் சொந்த வீடு கட்ட வேண்டும் அல்லது வாங்க வேண்டும் என்ற உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே இப்போது நனவாகப் போகின்றது. நீ கூடிய சீக்கிரத்துல பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்களும் நீதிமன்ற வழக்குகளுமே உங்களுக்கு சாதகமா முடிந்து நல்ல செய்திகள் உங்களோட வாழ்க்கையில சேரப்போகின்றது. நீங்கள் புதிய வீடு மாறுதல், வீட்டை புதுப்பித்தல் அல்லது வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டிற்கு குடிபெயரும் சுப காரியங்கள் தங்கு தடையின்றி நடக்கப் போகின்றது. மனை, வீடு, தோட்டம் தொடர்பான முதலீடுகள் இந்த காலத்துல பெரும் லாபத்தையுமே உங்களுக்கு தேடித்தரப் போகின்றன. இவை அனைத்துமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு மறக்காமல் நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி பாசம் அதிக அளவுல பலப்பட போகின்றது. கலத்திர ஸ்தானத்துல ஏற்படும் சுப கிரகங்களுடைய பார்வையும் தம்பதியினருக்கு இடையே விவரிக்க முடியாத அளவிற்கு அன்பையும் அந்யோன்யத்தையும் அதிகரிக்க போகும். கடந்த காலங்கள்ல ஏற்பட்ட மனக்கசப்புகள், சிறிய அளவிலான பிரிவுகள் அனைத்துமே முடிவுக்கு இருவரும் இணைந்து வாழும் நல்வாய்ப்பு அமையப்போகுது. ஒருவருடைய உணர்வுகளை மற்றவர் மதித்து நடப்பதன் மூலமா பாசம் பலப்பட போகுது. தொழில் அல்லது வேலை நிமித்தமா பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர போறீங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து இன்முகத்தோடு வாழ்க்கையை நகர்த்துவதால இல்வாழ்க்கையில இனிமையா மாறப் போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய கடந்த காலத்துல ஏற்பட்ட மனக்கசப்பும் சிறிய அளவிலான பிரிவுகளுமே இப்போது அனைத்துமே முடிவுக்கு இருவரும் இணைஞ்சு வாழும் நல்வாய்ப்பு அமையப்போகுது. ஒருவருடைய உணர்வை மற்றவர் மதித்து நடப்பதன் மூலியமா பாசமும் பலப்பட போகுது. தொழில் மற்றும் வேலை நிமித்தமா பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர போறீங்க. ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து இன்முகத்தோடு வாழ்க்கையை நகர்த்துவதால உங்களுடைய இல்வாழ்க்கையில இனிமையாத்தான் மாறவே போகின்றது. இனி வரப்போகும் நாட்கள்ல குழந்தைகளோட அன்பு அதிகரிக்க போகின்றது. உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவடைவதால பிள்ளைகளால் குடும்பத்திற்கு பெருமையும் மகிழ்ச்சி தேடித்தர போறாங்க. பிள்ளைகள் உங்க சொல்ல மதித்து நடப்பாங்க மற்றும் உங்களின் கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்வாங்க. அவங்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பு அல்லது திருமண காரியங்கள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களை பெருமைப்பட வைப்பாங்க. குழந்தைகளோட நீங்கள் செலவிடும் நேரங்களும் உங்களுக்குள்ள இருக்கும் மன அழுத்தத்தை குறைச்சி அளவற்ற மகிழ்ச்சியும் பாசத்தையும் அள்ளித்தர போறாங்க.
அதாவது உங்களுடைய பிள்ளைகள் வந்து உங்களோட சொல்ல மதிச்சு நடப்பாங்க. மற்றும் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொண்டும் அதை கேட்டு தங்களுடைய மாற்றியும் கொள்வாங்க. அவங்களோட கல்வியும் வேலைவாய்ப்பும் அல்லது திருமண காரியங்கள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகின்றது. உங்களோட பெருமைப்பட தான் வைப்பாங்க. குழந்தைகளும் கூட நீங்க செலவிடும் நேரங்கள் வந்து உங்களுக்குள்ள இருக்கிற மன அழுத்தத்தெல்லாம் குறைக்கப் போகின்றது. வீடு தொடர்பான நல்ல செய்திகள் உங்களுக்கு வரும். சொத்து சேர்க்கை மற்றும் வாகன யோகத்தை குறிக்கும் 4ஆம் வீடு சுபத்துவமடைவதால சொந்த வீடு கட்ட வேண்டும் அல்லது வாங்க வேண்டும் என்ற உங்கள் நீண்ட நாள் கனவு நனவாகப் போகின்றது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள், நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடிந்து நல்ல செய்தி வந்து சேரப்போகின்றது. புதிய வீடு மாறுதல், வீட்டை புதுப்பித்தல் அல்லது வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டிற்கு குடியேறும் சுப காரியங்கள் வந்து தங்கு தடையின்றி நடக்கப் போகின்றது. வீட்டுமனை, வீடு, தோட்டம் தொடர்பான முதலீடுகள் வந்து இந்த காலத்துல பெரு லாபத்தையும் உங்களுக்கு தேடித்தரப் போகின்றது. அதாவது நீங்கள் வந்து சொந்த வீடு கட்ட வேண்டும் அல்லது வாங்க வேண்டும் என்ற உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே இப்போது நனவாகப் போகின்றது.